வணக்கம். ஆதவனின் நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2018 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தினம் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக பிரதான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய 2 செய்திகள் பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று காணப்படுகிறது, ஐதேகாவே மஹிந்தவை காப்பாற்றுகின்றது, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அனைத்து அமைச்சுக்களும் ஐதேக வசம் என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பிலும், மறுபுறத்தில் நான் மஹிந்தவை காப்பாற்றவில்லை, தேசிய அரசாங்கம் 2020 வரை தொடரும் என்கிறார் பிரதமர் என்ற 2 தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்திகளை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், முன்னைய ஆட்சியின் ஊழல் குற்றவாளிகள் குறித்து நடவடிக்கை எடுக்க கூறி நான் தெரிவித்துள்ள போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியினரே குற்றவாளிகளை காப்பாற்றி வருகின்றனர். மஹிந்த ராஜபக்சவுடன் தொடர்புபட்ட ஊழல் குறித்து நடவடிக்கை எடுக்கும் அமைச்சுக்கள் ஐதேக வசம் இருப்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. மற்றைய செய்தி இருக்கிறது, முன்னாள் ஜனாதிபதியின் பிரஜா உரிமையை பறிப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, அது தொடர்பில் பாராளுமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டும், எனினும் அரசாங்கமும் இது தொடர்பில் எந்த ஒரு தீர்மானமும் எடுக்கவில்லை என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கேசரிக்கு வழங்கிய விசேட செவ்வியின் போது தெரிவித்திருப்பதாகவும், எனவே தாங்கள் மஹிந்தவை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காப்பாற்றவில்லை என்றும், இதற்கான நடவடிக்கை மஹிந்த மீதான சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பிலான நடவடிக்கை எடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த நல்லாட்சி அரசாங்கம் 2020 வரை தொடரும் என்று பிரதமர் உறுதிபட கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாகவும் அந்த 2 செய்திகளும் இன்றைய தினம் வீரகேசரியினுடைய பிரதான செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியை பார்ப்பதற்கு பிரதான செய்தி இன்றைய தினம் துரதிருஷ்டவசமாக விளம்பரம் காரணமாக இன்றைய முன்பக்கத்தில் அந்த செய்தி வரவில்லை. இருந்தாலும் 2ஆம் பக்கத்தில் அந்த பிரதான செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. 6ஆம் தேதி பாராளுமன்ற விவாதம் வெறும் கண் துடைப்பு, தனது சவாலை சமாளிக்கும் ஏற்பாடு என்கிறார் ஜனாதிபதி என்ற அந்த செய்தியோடு இன்னும் ஒரு சிறுதலைப்பு காணப்படுகிறது. பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா என்ற ஒரு கேள்விக்குறியோடும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இவ்வாறு அந்த செய்தி செல்கிறது, பிணைமுறிகள் மற்றும் பாரிய அளவிலான ஊழல் மோசடிகள், அரசு சொத்துக்கள் துஷ்பிரயோகங்கள் தொடர்பான ஆணைக்குழுவின் அறிக்கைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த விவாதமானது ஒரு கண்துடைப்பான விவாதமாகவும், இந்த குறுகிய நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த விவாதத்தின் ஊடாக எந்த ஒரு விடயமும் நாட்டுக்கு கொண்டு செல்லப்படாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய விசனத்தை வெளியிட்டிருக்கின்ற அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், பிப்ரவரி 10க்கு பின்னர் அதிரடி காட்டுவேன், 6ஆம் தேதி விவாதிப்பதில் எந்த பயனும் இல்லை, இருதரப்பிலும் ஊழல்வாதிகள் என்கிறார் மைத்ரி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. மஹிந்த அணிக்கு ஐதேகாவை பாதுகாப்பு அரண், குற்றவாளிகள் வீட்டுக்குள் இருந்தாலும் விடமாட்டேன், சமஷ்டிக்கு இடமில்லை என்ற சிறுதலைப்புகளோடும் அந்த செய்தி இன்றைய தினம் பிரதான செய்தியாக படித்திருக்கிறது. தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது, சர்ச்சைக்குரிய பிணைமுறி மோசடி விவகாரம் குறித்து எதிர்வரும் 6ஆம் தேதி விவாதம் நடத்துவதில் எவ்வித பயனும் இல்லை, ஒரு நாளிலோ சில மணித்தியாலங்களிலோ அதனை விவாதித்துவிட முடியாது என்றும், இவ்வாறான ஊழல்வாதிகளுக்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கை தொடரும் என்றும் 2 தரப்புகளிலும், குறிப்பாக மஹிந்த தரப்பிலும் ரணில் தரப்பிலும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஊழலில் ஈடுபட்டார்கள், அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நடவடிக்கையானது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பின்பாக அமையும், குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அமையும் என்பதை ஜனாதிபதி கூறியிருக்கின்ற விடயத்தினை ஒட்டியதாக அந்த செய்தி இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய லங்காதீப பத்திரிகையினுடைய சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், ஹயவனிதா விவாதிய அஸ்பந்துமாக் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக 6ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெறக்கூடிய அந்த விவாதமானது ஒரு கண்துடைப்பு வித்தியாகவே இருக்க போகிறது, கண்கட்டு வித்தியாகவே இருக்க போகிறது என்பதனை நாங்கள் ஏற்கனவே விரிவாக சுடரொளி மற்றும் தினக்குரல் பத்திரிகையில் பார்த்திருந்த அந்த செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய இந்த செய்தியும் காணப்படுகிறது. மேலும் இன்னும் ஒரு இன்று வெளியாக இருக்கக்கூடிய
ஆங்கில நாளிதழான லங்கா டெய்லி மிரர் பத்திரிகை மன்னிக்கவும் டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் டிபேட் ஆன் பொன் பிரசிடென்ட் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் ஜிமிக் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை எதிர்வரும் 6ஆம் தேதி விவாதத்திற்கு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற விடயமானது ஒரு கண்கட்டு வித்தையாகவே தான் பார்ப்பதாகவும் குறுகிய காலத்தில் செய்யப்படுகின்ற இந்த விவாதமானது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு விடயத்தினையும் கொண்டு செல்லாது என்பதனை கூறியிருக்கின்ற ஜனாதிபதி கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொண்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இன்றைய வலம்புரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 1000 விகாரைகள் அமைக்க நடவடிக்கை, ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிப்பு என்ற அந்த செய்தி தொடர்ந்து விவாறு செல்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புதிதாக 1000 விகாரைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சி நேற்று வெளியிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருப்பது தேர்தலுக்கு தமிழ் தரப்புகள் தரப்பில் குறிப்பாக சிறுபான்மை இன வேற்று மதத்தவர்கள் சிறுபான்மை மதத்தவர்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு கருத்தை கொண்டு செல்ல போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இவ்வாறான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டிருக்கின்றது என்பதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய லங்காதி வலம்புரி பத்திரிகையினுடைய அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொண்டு இன்று வெளியாக இருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் கூட்டாட்சிக்கு இடமே இல்லை, மீண்டும் அழுத்தி கூறுகிறார் மைத்திரி என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. சிறு தலைப்புகளாக காணப்படுகிறது. மஹிந்த அணிக்கு ஐதேகாவே பாதுகாப்பு அரண், குற்றவாளிகள் வீட்டுக்குள் இருந்தாலும் விடமாட்டேன் மற்றும் ஒரு சிறு தலைப்பு இருக்கிறது. பிப்ரவரி 10க்கு பின்னர் நண்பர்களாவோம் என்பது பொய், இருதரப்பிலும் ஊழல்வாதிகள் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக குறிப்பாக இந்த கூட்டாட்சிக்குள் யார் இருந்தாலும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய ஊழல்வாதிகள் அவரோடு இணைந்து ஊழல் செய்தவர்களுக்கு எதிராகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி பக்கங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தெற்குடன் தீர்வுக்காக பேசும் கடைசி தலைவர் சம்பந்தனே, அவருக்கு பின்னர் வருவோர் பிரச்சனையை சர்வதேச ரீதியில் அணுகுவர் என்கிறார் ஸ்ரீகாந்தா என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அரசியல் தீர்வு தொடர்பாக தென்னிலங்கை தலைமைகளுடன் கடைசியாக பேச்சு நடத்தும் தமிழ் தலைவராக ரா சம்பந்தன் இருப்பார். அவருக்கு பின்னர் வரும் தமிழ் தலைவர்கள் பிரச்சனையை சர்வதேச மட்டத்திலேயே அணுகுவர். இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான டெலோவின் செயலாளர் நாயகம் என் ஸ்ரீகாந்தா என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழர்களுடைய பிரச்சனையை தற்போது இருக்கக்கூடிய தலைவர்களுள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய ரா சம்பந்தன் அவர்களே தென்னிலங்கை அரசாங்கத்தோடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்றார். இருந்த போதிலும் எதிர்வருங்காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைமை தாங்கக்கூடியவரோ அல்லது தமிழ் தரப்பு என்ற அடிப்படையில் தலைமை தாங்கக்கூடிய ஒருவரோ சர்வதேச ரீதியிலே இந்த பிரச்சனை அணுகுவார்கள் என்பதனை குறிப்பிடுகின்ற வகையிலே இன்றைய அந்த காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் முக்கியமான செய்திகள் ஒன்றாக இடம்பெற்றிருக்கிறது. ரவி ஐதேகாவின் உபதலைவர் பதவியை வகிக்க கூடாது என மாரப்பன குழு பரிந்துரை, பிப்ரவரி மாதம் கூடவுள்ள செயற்குழு கூட்டத்தில் ஆராயப்படும் என்கிறது கட்சி என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பெர்பச்சுவல் ட்ரஸ்ட்ஸ் நிறுவனத்தின் சகோதர நிறுவனத்தினால் வீட்டு வாடகை செலுத்தியமை மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் பொய்யான சாட்சியம் அளித்தமை விவகாரத்தில் ரவி கருணாநாயக்கவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் நிறைவு பெறும் வரை ரவி கருணாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் பதவி பொறுப்பில் இருந்து வெளியேற்றப்படுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக இன்றைய அந்த முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது வீரகேசரி பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உள்ளூராட்சி தேர்தல் வாக்குகளுக்காக லஞ்சமாக வழங்கப்படும் பொருட்கள் பெப்ரல் குற்றச்சாட்டு என்று அந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான
வாக்குகளை பெற்றுக்கொள்ள வாக்காளர்களுக்கு பொருட்கள் லஞ்சமாக கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் மாத்தளை மாவட்டமே முன்னணியில் இருப்பதாகவும் பெப்ரல் அமைப்பின் தேசிய அமைப்பாளர் ஜீவ தெரிவித்துள்ளார் என்றும் குறிப்பாக தற்போது தேர்தல் வாக்கு வேட்டைக்காக பல்வேறு பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் இது ஒரு லஞ்சமாகவே தேர்தல் வேட்டைக்காக பயன்படுத்தப்படும் ஒரு லஞ்சமாகவே தாங்கள் கருதுவதாகவும் அந்த விடயத்தினை குறிப்பிடுகின்ற வகையில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது முன்பக்கத்தில், குறிப்பாக விளம்பரத்தோடு சேர்ந்த விதத்தில் அந்த செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது. மீன்பிடி பிரச்சினை டெல்லியும் கொழும்பும் பேச வேண்டும் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. மீன்பிடி துறையுடன் தொடர்புபட்ட விவகாரங்கள் குறித்து இலங்கை இந்திய அரசாங்கம் கலந்துரையாட வேண்டும் என இந்தியாவுக்கான இலங்கை தூதுவர் சித்ராங்கனி வாகீஸ்வர கடந்த செவ்வாய்க்கிழமை ஆலோசனை கூறியுள்ளார் என்றும், குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் இலங்கைக்குள் அத்துமீறி வருகின்ற சூழலில் கைது செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறான கைது நடவடிக்கையையும் அவர்கள் அத்துமீறி இருக்காமல் இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்திய இலங்கை அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிற அந்த விடயத்தினொட்டியதாக இன்றைய அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்னும் ஒரு செய்தி நாங்கள் உள்பக்கத்தில் பார்ப்போமாக இருந்தால், குடியுரிமை பறிக்காது ரணிலை பாதுகாத்த மஹிந்த என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பட்லந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விசாரணை அறிக்கையில் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை பறிக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டிருந்த போதும் மஹிந்த ராஜபக்ச அந்த அறிக்கையை வெளிப்படுத்தாமல் ரணில் விக்ரமசிங்கவை குடியுரிமை பறிக்கப்படுவதிலிருந்து காப்பாற்றியிருந்தார் என முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தின் சில்வா கூறியிருக்கின்றார் என்றும், குறிப்பாக சரத்தின் சில்வா கடந்த காலங்களில் மஹிந்த அணியோடு இணைந்து செயற்படுகின்ற இந்த சூழ்நிலையிலேயே பிரதமரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த எவ்வாறு காப்பாற்றினார், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான எவ்வாறான குற்றச்சாட்டுகள் இருந்ததனை வெளிப்படுத்தி இருக்கிற அந்த விடயத்தினொட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய தினம் அமைந்திருக்கிறது பிணைமுறை மோசடி விவகாரம் முக்கிய அரசியல் புள்ளி கைது என்ற அந்த ஆச்சரிய குழு அந்த குறியோடு அந்த செய்தி காணப்படுகிறது. பிணைமுறை மோசடி விவகாரத்துடன் தொடர்புடைய முக்கிய அரசியல்வாதி ஒருவர் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்னர் கைது செய்யப்பட உள்ளார் என்று உயர்மட்ட பாதுகாப்பு வட்டாரங்கள் நேற்றிரவு சுடரொலியிடம் தெரிவித்துள்ளன என்றும், குறிப்பாக அந்த அரசியல்வாதியினுடைய கைது தொடர்பில் சுடரொலிக்கு வழங்கிய விசேட செய்தி செவ்வியின் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் காணப்படுகிறது. மேலும் ஒரு செய்தி இருக்கிறது, கோட்டா விரைவில் சிறைக்கு ராஜித கூறுகிறார் என்ற அந்த தலைப்போடு அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான தாமரை மொட்டு சின்ன கட்சியினால் எதிர்கால ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்று கூறுகின்ற எதிர்கால ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச என்று பல்வேறு கருத்துக்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலேயே அவர் விரைவில், குறிப்பாக கோட்டாபாய விரைவில் சிறைக்கு செல்வார் என்று ராஜித நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் அவர் கூறியிருக்கின்ற அந்த விடயத்தினை ஒட்டியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய சுடரொலி பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கியமான செய்திகளாக இவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் அமைந்திருக்கிறது ஊவா மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை பதவி நீக்க கோரி அட்டனில் ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலய அதிபர் முழந்தாளிடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்திற்கு எதிராகவும் அதற்கு காரணமான ஊவா மாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட அதிகாரிகளை உடனடியாக பதவி நீக்கி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை வலியுறுத்தியும் நேற்று ஹட்டன் நகரில் பொதுமக்களால் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது என்றும், இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பல்வேறு அரசு தலைவர்கள் கலந்து கொண்டதாம். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அமைச்சர் பழனி திகாம்பரம் கலந்து கொண்டிருந்த அந்த புகைப்படத்தினையும் பிரசுரித்து இன்றைய தினம் அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையில் மலையக செய்திகள் பக்கத்தில். மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையிலே செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது
தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பை நடத்த சசிகலா அனுமதி. தினகரன் தகவல் என்ற தலைப்பில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணத்தை முன்னெடுக்க சசிகலா அனுமதி அளித்துள்ளதாக பெங்களூர் சிறையில் அவரை சந்தித்த பின்னர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் என்றும், கடந்த ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்ற தினகரன் சசிகலாவை சந்திக்க சென்றிருந்த போது சசிகலா அன்றைய காலகட்டங்களில் மௌன விரதம் இருந்ததன் காரணமாக அவரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது இருந்தது. அதன் பின்னர் தற்போது சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது தினகரனுக்கு தமிழகம் முழுவதும் சென்று மக்கள் சந்திப்பில் ஈடுபடுவதற்கு சசிகலா கூறியிருப்பதாகவும் அறிவுரை கூறியிருப்பதாகவும் அதனை ஒட்டியதாக இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த விதத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிறது. IS வேறறுக்கும் வரை அமெரிக்கா தொடர்ந்து போராடும். அத்தோடு அமெரிக்காவில் குடியுரிமை பெற உரிய தகுதி இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுவர். இதில் எந்த சமரசமும் கிடையாது. இவ்வாறு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்றும், குறிப்பாக IS முஸ்லிம் நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்திருந்த தடையானது நீக்கப்பட்டுள்ள நிலையிலும் இந்த தடையானது IS தீவிரவாதிகளுக்கு எதிரான தடை என்றும், அவர்களை வேறறுக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிற அந்த விடயத்தின் ஒட்டியதாக இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கிறது. இவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். கூட்டமைப்பு விடயத்தில் அவதானத்துடன் செயற்பட வேண்டியதன் அவசியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்படும் பட்டு அவர்களுக்கான அரசியல் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பதும், அது எவ்வாறு அதிகாரத்தில் இருப்போரினால் அணுகப்படும் என்பதுமே தற்போதைய கட்டத்தில் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய விடயமாக காணப்படுகிறது. தென்னிலங்கையானது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகவும் முனைப்புடன் செயற்பட்ட போதிலும் தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் கூட அவர்களுக்கான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தவும், அதனூடாக சர்வதேசத்திற்கு இலங்கை அரசாங்கத்திற்கும் வலுவான செய்தியை விடுவிப்பதற்குமே பயன்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான ஒரு சூழ்நிலை இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தீர்மானமோ அல்லது தமிழ் தரப்பினுடைய தீர்மானமோ இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும், இதனூடாக இலங்கை அரசாங்கம் தென்னிலங்கை அரசாங்கம் தமிழ் தலைமைகளை திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தினை சர்வதேச மட்டத்தில் கொண்டு செல்லும் ஒரு விடயமாகவே இந்த தேர்தலை பார்க்க முடிகிறது என்பதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமாக காணப்படுகிறது. பாலியல் வன்முறைகள் என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த நாகரிகத்தை கொண்டது இலங்கை எனவும், உலகில் நல்வழி காட்டும் 4 பிரதானமான மதங்களையும் கடைபிடிக்கும் மக்கள் வாழ்ந்து வரும் தேசம் எனவும் நம் நாடு அடிக்கடி பெருமையாக பேசப்படுகிறது. அத்துடன் எழுத்தறிவு பெற்றவர்கள் தொகையும் ஆசியாவில் உயர்ந்த இடத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆயினும் சிறுமிகள் உட்பட பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் பாலியல் வன்முறைகள் தொடர்பான மிக கசப்பானதும் வேதனையானதுமான விசனத்தை ஏற்படுத்துவதுமான சம்பவங்களை ஊடகங்கள் மூலம் அடிக்கடி அறிந்து கொள்ள முடிகிறது. இவ்வாறான கருத்துக்கள், இவ்வாறான செய்திகள் வெளியாவதன் ஊடாக தொடர்ச்சியாக இலங்கையில் பாலியல் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் சிறுமி துஷ்பிரயோகங்கள், பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அதனுடைய முற்றுப்புள்ளி எங்குமே இல்லை. இதற்கான காரணம் என்ன? இது ஏன் இவ்வாறு பாலியல் வன்முறைகள் அதிகரித்து கொண்டு செல்கிறது என்பதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலேயே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய இந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. மேலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், ஐநா சபையிடம் செயலூக்கம் தேவை என்ற தலைப்பில் அந்த செய்தி இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கிறது. போர்க்களத்தில் இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக இன சுத்திகரிப்பு நடைபெற்றது என்று உறுதிப்படுத்தியுள்ளார் ஐநா சபையின் முன்னாள்
தொடர்பாடல் முகாமையாளர் பென்ஜமின் டிக்ஸ் என்றும் போர்க்களத்தில் அதாவது 2004ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வன்னியில் பணியாற்றியவர் என்ற அடிப்படையில் டிக்ஸின் கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. இலங்கையில் நடைபெற்றது இனச்சுத்திகரிப்பே என்பதற்கான சான்றாதாரமாகவும் அவரது கருத்து அமைகிறது என்றும், எனவே இந்த கருத்தானது ஐநாவில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது, அவர் நேரடியாக களத்தில் இருந்த ஒருவர், யுத்தம் நடைபெற்ற காலகட்டத்தில் நேரடியாக களத்தில் இருந்த ஒருவர் வெளியிடுகின்ற கருத்து எந்த அளவுக்கு ஐநாவில் இலங்கை மீது அழுத்தத்தை பிரயோகிக்கப் போகிறது என்பதனையும் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது என்பதனையும் குறிப்பிடுகின்ற வகையிலேயே இன்றைய இந்த செய்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக சுடரொளி பத்திரிகையுடைய ஆசிரியர்களிடம் தீட்டியிருக்கின்றார்கள் என்பதனையும் சொல்லிக்கொண்டு இறுதியாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த சூழ்நிலையில் உள்ளூராட்சி சபைகள் தேர்தலின் பின்னர் இடம்பெறக்கூடிய பல்வேறு மோசடிகள் குறித்து உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அந்த தேர்தல் பெட்டிகளை எடுத்துச் செல்லும் போது ஏதாவது முறைகேடுகள் இடம்பெறலாம். இந்த எடுத்துச் செல்கின்ற ஒரு நடவடிக்கையானது 2 பாலங்கள் 2 மலைகளுக்கு இடையிலான கயிறின் ஊடாக பயணிப்பது போன்ற ஒரு விடயமாக தெரிகிறது, பயணிப்பது போன்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது இடம்பெறக்கூடிய வாக்குகளை கொண்டு செல்லும் நடவடிக்கையின் போதோ அல்லது வாக்காளர் பெட்டிகளை எடுத்துச் செல்கின்ற போதோ இவ்வாறான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதனை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதனை இறுதியாக கூறிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகணும். தொடர்ந்து மாதவனின் காலை நேர செய்திகளையும் எதிர்பாருங்கள் என்ற ஞாபகப்படுத்தலோடு மட்டும் ஒரு நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் தொடர்ந்து மாதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். சந்திப்போம். வணக்கம்.